போட்டோவோட செய்தி நீங்களும் அடிச்சு அனுப்பி விட்டுருங்க. ஆமாம், தனித்தனி அனுப்பி விடுங்க. அதை கட் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்படிங்களா? தனித்தனி போட்டோ தனியாக செய்தி தனியாக அனுப்பி ஒரே லெட்டர்ஸ் இருக்கு. அப்படியா? அதை இப்போ கட் பண்ணாலும் ஒரு அசிங்கம் இருக்கு. பார்த்து சேர்ந்துட்டு அதை போட முடிய மாட்டேங்குது அனுப்புவதில். ஓஹோ. ஏன்னா நான் வாழ்த்துக்கிறேன் நீங்களே போட்டுறீங்களா? அது நான் வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி நம்ம போட்டுற செய்தி நீங்கள் போட விளம்பரம் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுருவோம். என்ற போட்டாக்கும் நான் அப்படி போடுறேன். அதனால சொல்றேன், பேங்க்கு நான் போடுறேன்னா சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உலக மக்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்னாளில் அனைவரும் இனம், மொழி, சாதி, மதம் அனைத்தையும் ஒற்றுமையுடன் வாழ உறுதி எடுப்போம் என்று கூறி இந்த தை திருநாளை சமத்துவ பொங்கலாகவும் சமூக நீதி பொங்கலாகவும் அன்பு பொங்கலாகவும் அனைவரும் கொண்டாடுவார்கள் என்று உளமாற கூறுகிறேன். இன்று பொங்கல் பரிசு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதை பற்றி சமத்துவ நாயகர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தங்க தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசாக அனைத்து தாரர்களுக்கும் தமிழ் திருநாளையொட்டி பொங்கல் தொகை பரிசு தொகையை வழங்கியிருக்கிறார். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை சொல்லி, இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சமத்துவம், சமூக நீதி, அனைவரும் ஒற்றுமை வாழ உறுதியேற்போம் என்று சொல்லி இந்த ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக கூடும் பத்திரிகை துறைக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்கள் கூறி, மக்கள் தராசு செய்தியாளர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி, அவர்கள் நேயர்களுக்கும் தமிழ் திருநாளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.